Taste the Daily. அதாவது திண்டுக்கல் திருச்சி சாலை பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருச்சி சாலையில் சாலையிலே படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திண்டுக்கல் அருகே, அதாவது மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் ரெங்கநாதபுரம், சிடிஓ காலனி, ஏடி காலனி, ஓடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஒரு மாத காலமாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற செயலாளர் அலுவலரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்திருக்கிறார்கள். பல நாட்களாக இந்த மனு கொடுத்து இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி காலி குடங்களுடன் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து சாலையிலே படுத்து அந்த காலி குடங்களை முன்வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மறியல் போராட்டமானது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசினுடைய அதிகாரிகள் யாரும் தற்போது வரை வரவில்லை. மேலும் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக பொதுமக்கள் கூறிய நிலையில் இந்த சாலையை சீர் செய்வதற்காகவும் போக்குவரத்தை சீர் செய்வதற்காகவும் வரப்பட்ட காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேச்சுவார்த்தை மேலும் பொதுமக்களுக்கு உடனடியாக தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டுமே இப்பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உரிய நேரத்தில் அதாவது பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு தராத அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறையினர் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்தானது கடும் பாதிப்பு, அதாவது திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி செல்லக்கூடிய இந்த மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த உழவர் சந்தை பகுதியானது கடும் போக்குவரத்தை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக காலையிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், வெளியூர் செல்லக்கூடிய நபர்கள் வெறும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் குறையை தீர்க்கக்கூடிய இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குடிநீருக்காக சாலை மறியலிலே தள்ளப்படக்கூடிய அவல நிலையானது திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.